வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கெமிஸ்ட்ரிக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன் அண்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி 3 பார்ட்ஸாக பிரித்து படிச்சுட்ருப்போம். இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக பிரித்து நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை படிச்சுட்ருப்போம். ஓகேங்களா? அதில் இன்ஆர்கானிக் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், தென் கெமிக்கல் பாண்டிங் அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த 3 லெசனும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். ஏன்னா இந்த 3 லெசன்ஸ்லேயுமே கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் எடுத்த கொஷின் பர்பஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 லெசன்ஸ்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக கொஷின்ஸ் வந்திருக்கு. கெமிக்கல் பாண்டிங் அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும்போது அதில் தியரிஸ் படிச்சுக்கோங்க. பிபிடி தியரி, விஎஸ்பிஆர் தியரி, அப்புறம் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது அதுக்கான ஹைபிரிடைசேஷன்ஸ் இதெல்லாமே கிளியராக படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ் படிக்கும்போது அதுக்கான அட்டாமிக் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது, எலமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கான கான்ஃபிகரேஷன் என்ன, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், டவுன் த குரூப் எப்படி இருக்கும், அக்ராஸ் த பீரியட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கிளியராக கீ நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் கான்செப்ட் நம்மளுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகே, ஆக்சுவலி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான். அதுலேருந்துமே உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் வரும். ஆனால் மோஸ்ட்டாக உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம்லேருந்து நிறைய சம்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த 2 சாப்டர் தான் பேசிக் சாப்டர்ஸ். ஸோ அந்த இது படிக்கும்போது ஒவ்வொரு ஃபார்முலாஸும் தனியாக நோட் பண்ணிக்கோங்க, கீ பாயிண்ட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? ஒரு தியரிக்கும் இன்னொரு தியரிக்கும் இருக்கிற ரிலேஷன் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேஷனையும் மறக்காமல் கீ பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் நிறையா சால்வ் பண்ணும்போது உங்களால் ரிலேஷனை ஈஸியாக கேட்சப் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஹைட்ரோகார்பன்ஸ். 11th ஹைட்ரோகார்பன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை பேசிக். ஓகேங்களா? ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்க அல்கின், ஆல்கைன், ஆல்கைன் இந்த 3மே தெளிவாக படிச்சுக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாமே தெளிவாக கீ பாயிண்ட்ஸோடு எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th பார்க்கும்போது ஆல்கஹால்ஸ் சாப்டர், ஆல்கஹால், ஃபீனால், எஸ்டர் சாப்டர் அண்ட் ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் சாப்டர். ஓகே, இந்த 2 சாப்டரும் பல்க் சாப்டர். ஆக்சுவலாக இந்த 2 சாப்டர்லேருந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஈக்குவேஷன்ஸ் வரும். உங்களுக்கு வர ஈக்குவேஷன்ஸ் நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த சாப்டர்ஸில் படிக்கும்போது இந்த ரியேஜென்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எதுலேருந்து எதை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். எப்படி எந்த ரியேஜென்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக கேட்சப் பண்ணிக்க முடியும். ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக கீ பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? நியூவாக இனிமேல் படிக்காதீங்க. புதுசாக இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாது, ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இன்னும் இருக்கிறது 45 days தான். ஸோ மோஸ்ட்டாக படிக்கிறது எல்லாமே இந்த 1 வீக்கில் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் நீட் 2025 ஒரு பெஸ்ட் ஸ்கோர் நம்மளால் கேட்சப் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த மாதிரி மோர் வீடியோஸ், மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஜிகே அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.